மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை போலீஸ் அழைத்து சென்றபோது நிகழ்ந்த பயங்கரம். 2 கார்களில் வந்த 15 பேர் கொண்ட கும்பல் வெடிகுண்டு வீசி அரிவாளால் போலீஸ் மீது தாக்குதல். ரவுடி வெள்ளைக்காளியை புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த போது போலீசார் மீது தாக்குதல். பெரம்பலூர் திருமாந்துறை என்ற இடத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய 15 பேர் கொண்ட கும்பல். கொலை கும்பலிடமிருந்து வெள்ளைக்காளியை காப்பாற்றுவதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார். தோட்டாக்கள் படாமல் தப்பிய கும்பல் 2 கார்களில் தப்பி ஓட்டம். பெரம்பலூர் மாவட்டம் சின்னாறு இறையூர் என்ற இடத்தில் உணவருந்து கொண்டிருந்த போது நாட்டு வெடிகுண்டு வீசி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயற்சி. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆய்வு. ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 8655 நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதாக முதலமைச்சர் பெருமிதம். 15,000க்கும் அதிகமான கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பேச்சு. இன்னையோட நான் பொறுப்பேற்று இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்களில் 8655 நிகழ்ச்சிகளில் நான் கலந்துகிட்டு இருக்கேன். 15,117 அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கேன். அரசு தயாரித்த உரையை படிக்காத ஆளுநரின் செயல் மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவால் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டு. ஆளுநர் தான் வகிக்கும் பதவியை அவரே அவமானப்படுத்துவதாக காட்டு. ஆளுநர் அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காம போறது வேடிக்கையா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது. அதுலேயும் கடந்த 3 வருஷமா நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. தேசபக்தி குறித்து எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டும். தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கும் அளவிற்கு அவர்கள் தேசத்திற்காக போராடியவர்கள் அல்ல என்றும் விமர்சனம். ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்பு எதேச்சதிகார தன்மையை விட மாற்ற நினைப்பவர்கள் தான் இந்த காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாரும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் புதிதாக 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பேராசிரியர்களை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும்.
சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS நேர்காணல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை மற்றும் மாலை என 2 அமர்வாக நேர்காணல் நடக்கிறது. ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில்தான் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என வெளியாகியுள்ள அறிவிப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். திமுக ஆட்சியின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படாது என்ற அறிவிப்பு 4 லட்சம் ஆசிரியர்களுக்கு செய்யும் துரோகம் எனவும் காட்டும். கூட்டணி அறிவிப்பில் எந்த தாமதமும் இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கும் பதில். தாமதம் ஒண்ணுமே இல்லைங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா, யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா, நிறைய டைம் இருக்கு. எல்லா பக்கமும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், தெளிவா பல முறை சொல்லியிருக்கேன். உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம். அதுதான் உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விஜய்க்கு பாஜக அழுத்தம் தருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. நெருக்கடிக்கு பயந்து விஜய் பாஜக கூட்டணியில் இணைந்தால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்றும் எச்சரிக்கை. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மிரட்டி வருகிறது. அப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதிலே நானும் ஒருவர். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கான நெருக்கடியை பாஜக தருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. விஜய் அவர்கள் அப்படி அந்த நெருக்கடிக்கு ஆளாகி, நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரேயானால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அதிமுகவில் இருந்து வந்த பலர்தான் தற்போது திமுகவில் அமைச்சர்களாக இருப்பதாக சீமான் பேச்சு. இரு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு கொண்டே இருப்பதில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது எனவும் கேள்வி. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு. இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவில் இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஒண்ணு, யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வளம் ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. 7 மாவட்டங்களில் மட்டுமே இந்த திட்டத்தை எதிர்த்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். பண்டிகை காலங்களில் டாஸ்மாக் விற்பனையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு சாதனை படைப்பதாக உயர்நீதிமன்றம் சாடு. மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அமல்படுத்துவதில் அரசுக்கு என்ன பிரச்சனை எனவும் கேள்வி. திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முடிவு என தகவல். தங்களது சின்னத்திலேயே போட்டியிடுவது தொடர்பாகவும் கட்சி நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழுவில் ஆலோசனை. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே ஒரே இடத்தில் செயல்படும் 20 குவாரிகள் குத்தகை காலம் முடிந்த பிறகும் கனிம வளங்களை கொள்ளை என குற்றச்சாட்டு. குத்தகை காலம் முடிந்த பிறகும் தொடர்ந்து செயல்படும் குவாரிகள். விவி மினரல்ஸ் நிறுவனம் மீது குற்றம் சாட்டி இயற்கை ஆர்வலர் புகார்.
வடிகால் பகுதியில் கொசுவலை போடப்பட்டது சென்னை மாநகராட்சியின் அறிவிப்பு கிடையாது என மேயர் பிரியா விளக்கம். மாமன்ற உறுப்பினர் கொடுத்த யோசனை பேரில் செய்ததாகவும் தகவல். அது கொசுக்களுக்காக போடுறது கிடையாது. அது ஒரு கவுன்சிலர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இது மாநகராட்சியில் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாவோ போட்டது கிடையாது. ஒரு கவுன்சிலர் ஐடியா கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆக்குற அளவுக்கு அது ஒரு விஷயம் இல்லை. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே தோல் தொழிற்சாலையில் வாயு கசிவு. இருவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தவிக சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனர் நள்ளிரவில் அகற்றம். கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் திரண்டு வந்து தடுத்ததால் பரபரப்பு. வாழ்க்கை மாற்றம் தான் அது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுவதாகவும் வானிலை மையம் தகவல். தங்கம் விலையில் இன்று ஒரே நாளில் 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிராம் தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 200 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 14,750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 10 ரூபாயும் கிலோவுக்கு 10,000 ரூபாயும் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 365 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,65,000 ரூபாய்க்கும் விற்பனை. திமுகவின் ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை என பிரதமர் மோடி விமர்சனம். வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் விரும்புவதாகவும் மதுராந்தகம் கூட்டத்தை சுட்டிக்காட்டி பதிவு. तमिलनाडु अब चेंज के लिए तैयार है. तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है. तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं. सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार. तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को खाड़ फेंकने का मन बना चुकी है.